ஒரு செய்தி சொல்லணும்னா, இந்த இமயமலை சாரல்ல ரெண்டு சாமியார் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தார் பொழுது போகாம. ஒரு சாமி கேட்டார் இன்னொரு சாமியை பார்த்து, சாமி எப்படி சாமி ஆச்சுன்னார். சாமி எப்படி சாமி ஆச்சுன்னார். அதையே கேட்கிற சாமி அப்படின்ட்டு முதல் சாமி ஆரம்பிச்சது. எங்க ஊர்ல இந்த மாதிரி நான் காலேஜ் படிக்கிற போது ஒரு பொண்ணை லவ் பண்ண, அவ்வளவுதான் கட்டிக்கணும் ரொம்ப பிடிவாதமா இருந்தேன். கடைசியா திருமணம் நடக்கல. என்ன வாழ்க்கை அப்படின்ட்டு அந்த வாழ்க்கையை விட்டு நான் சன்னியாசியா வந்துட்டேன். ஊர் என்ன பேர் என்ன எல்லாம் இவர் கேட்டு முடிச்சிடு. உடனே அவர் திருப்பி கேட்டார், என் கதையை கேட்டுட்டு சாமி எப்படி சாமி ஆச்சுன்னார். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதால தான் நான் சாமியாரா இங்க வந்தேன். இப்ப காதலிச்சவனும் சாமியாரா போயிட்டான், கல்யாணம் பண்ணவனும் சாமியாரா போயிட்டான். நான் என்ன சொல்ல வரேன், எந்த சந்தர்ப்பத்திலும் அப்படி சாமியாரா வாழ்க்கையில இருந்து எகிரி குதித்து ஓடாமல் வாழ்க்கையை சந்திக்கிறவர்களே மானமுடையவர்கள், வீரமுடையவர்கள், தைரியமுடையவர்கள். அப்படி வாழ்க்கையை சந்திப்பதற்கு தயாராக இருக்கு. காதலிப்பது தவறு இல்லை நண்பர்களே, காதலிப்பது தவறு இல்லை. காதலியுங்கள், ஒருவரை காதலியுங்கள். காதலில் தோல்வி வந்து விட்டால் கட்டு தாடி எதற்காக, ஒரு ஜோலனாப்பை எதற்காக, காதல் தோற்று விட்டது என்று சொன்னால் வாழ்க்கையை விட்டுவிட வேண்டுமா? ஒரு நண்பர் கவிதை எழுதுகிறார், கொலுசு சத்தம் கேட்ட போது உயிர்த்தேன், மெட்டி சத்தம் கேட்டதும் மரித்தேன். என்ன கல்யாணம் ஆனவங்க தான் மெட்டி போடுவாங்க. கொலுசு சத்தம் கேட்டதும் உயிர்த்தேன், மெட்டி சத்தம் கேட்டதும் மரித்தேன். எங்க கொலுசுலேருந்து மெட்டிக்குள்ளதான் வாழ்க்கையா? வாழ்க்கை அதுக்கு மேலேயே கிடையாதா? கொலுசுலேருந்து மெட்டிக்குள்ள வாழ்ந்து முடிச்சுடுறதா? அதுக்கு மேல வாழ்க்கையை பத்தி யோசிக்க வேண்டாமா? இயேசுநாதர் கல்யாணம் பண்ணிக்கல, இயேசுநாதர் காதலிக்கல, இயேசுநாதர் கல்யாணம் பண்ணிக்கல. உலகத்தின் ஒப்பற்ற பெரிய மனிதனாக வாழவில்லையா? மனிதர்கள் வாழ்வினுடைய ஒரு பகுதி தான் அது, அது வாழ்க்கை முழுமையா அல்ல. இதை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் காதலிக்கிறவங்களை வெறுக்கல, அந்த கிறுக்கு பயலுக ஐயாவுடைய ட்ரையலுக்கு வர்றேன். ஒரு 5 ரூபாய் நோட்ல, அந்த 5 ரூபாய் நோட்ல அவ கையெழுத்து போட்டுட்டான்னு வச்சுங்க, அதை இப்படி பாக்குறான், இப்படி பாக்குறான், மடிச்சு உள்ள வச்சுக்கிறான். 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து எடுத்து மறுபடியும் பாக்குறான். கிறுக்கு பயலே, ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்டாதாண்டா 5 ரூபாய் செல்லும், இவ கையெழுத்து போட்டா 5 ரூபாய் செல்லாதுரா. இது கூட தெரியலையே. அதை என்னமோ திருப்பி திருப்பி எடுத்து பார்த்து மடிச்சு வச்சு கண்ணில் ஒத்திக்கிட்டு காலில் வச்சுக்கிட்டு அதையே அப்படியே பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறான். வாழ்வில் காதல் என்பது ஒரு சந்தர்ப்பம், ஒரு நேரம், ஒரு காலகட்டத்தின் அவசியம். அது ஒரு வகையான உடல் தேவை. சில காலத்துக்கு பிறகு மனசின் நினைவுகள் அத்தோடு சரி. 20 வயதில் ஒருவனுக்கு காதல் வரவில்லை என்றால், 20 வயதில் ஒருவனுக்கு காதல் வரவில்லை என்றால் உடலில் ஏதோ கோளாறு என்று அர்த்தம். 40 வயதுக்கு பிறகும் காதலை பற்றியே பேசிக் கொண்டிருந்தால் அவன் மனசில் ஏதோ கோளாறு என்று அர்த்தம். மனிதர்களுக்கு ஒவ்வொரு வயதிலே ஒரு விவேகம், ஒரு தெளிவு, ஒரு ஞானம், ஒரு வாழ்க்கையை பற்றிய பார்வை தேவை. எவ்வளவு பெரிய வாழ்க்கை முன்பு விரிந்து கிடக்கிறது. அந்த வாழ்க்கையை எப்படி எடுத்துக்கொள்வது, அந்த வாழ்க்கையை எப்படி நடத்துவது, இந்த வாழ்க்கையை எப்படி சந்திப்பது. ஒவ்வொரு வினாடியும் போராட வேண்டியிருக்க. போராட்டம் இல்லாத வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறதா? நாம் தெரிந்தோ தெரியாமலேயோ ஒரு போர்க்களத்தில் தான் எப்போதும் இருக்கிறோம். நான் வருகிற போது விமானத்தில் ஐயா பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தார்கள். தப்பு, அவங்க பக்கத்துல நான் உட்கார்ந்து இருந்தேன். நான் தான் அங்க போய் உட்கார்ந்தேன். திடீர்னு ஒரு இருமல் இருமினார். என்ன, நான் இலங்கைக்கு போயிட்டு வந்தேன் தம்பி, இந்த சளி அங்கேருந்து கொண்டு வந்ததுன்னு. இதெல்லாம் இறக்குமதி பண்ணுவாங்கிற விஷயமே எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அது வரைக்கும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தா, அப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதை ஆயிட்டேன். அந்த இலங்கை சளி இந்தியா வழியா என் மூலமா சிங்கப்பூர் வரைக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப எச்சரிக்கை ஆயிட்டேன். என்ன அர்த்தம்? நீங்கள் நன்றாக இருந்தால் கூட உங்களை நோக்கி பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் படையெடுத்துக் கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் உடலிலே இருக்கிற எதிர்ப்பு சக்தி அதோடு போராடி கொண்டே இருக்கிறது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு யுத்த களத்தில் தான் நாம் இருக்கிறோம். இந்த உடலை காப்பாற்றிக் கொள்ள, நோய் கிருமிகளில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள ஒரு பெரிய சவால் நம் முன்பாக காத்திருக்கிறது. நம்முடைய எதிர்ப்பு சக்தி அதை சமாளித்துக் கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை முழுவதுமே கணக்கு செய்து பார்த்தால் ஒரு யுத்த களம் தான், ஒரு போராட்டம் தான்.
நம்மளை வீழ்த்துவதற்கு ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு கிருமி, ஒவ்வொரு விலங்கு, ஒவ்வொரு மனிதன், ஒவ்வொரு சந்தர்ப்பம் காத்துக் கொண்டிருக்கிறது. நாம் இதை எப்படி சந்திப்பது, எப்படி ஏற்றுக்கொள்வது? முதல் விஷயம், இது ஒரு பிரச்சனை அல்ல என்கிற ஒரு தெளிவை நமக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ளவன். நம்மால் எப்படின்னா பிரச்சனை இல்லாததையே பிரச்சனை ஆக்கிடுவான். சில பேர் கேஷுவலா சில வார்த்தை சொல்லுவாங்க, அது பல பேருக்கு பிரச்சனையா தெரியும். நான் கோவையில குடியிருந்த போது வீட்டுக்கு ஊருக்கு தள்ளி ஒதுக்குப்புறமா ஒரு வீடு கட்டினேன். என் வசதிக்கு அங்கதான் இடம் வாங்கி வீடு கட்ட முடிஞ்சது, கட்டினேன். அது பெரிய வீடுங்க. ஏன்னா எனக்கு ஜாதகத்திலே சின்ன வீடு கிடையாதுங்க, பெரிய வீடு. என்ன சிக்கலாகி போச்சு, ஆனா அடிக்கடி வெளியூர் போறவன், வீட்டுல அதிகமா இருக்க முடியாது, எப்ப பார்த்தாலும் வெளியூர் போயிட்டே இருப்பேன். அது ஊருக்கு வெளியில வேற இடம். என் மனைவி சொன்னா, பயமா இருக்குதுங்க, நீங்க வேற அப்பவா பொட்டி எடுத்துக்கிட்டு ஊருக்கு போறீங்க, இது சோளக்காட்டை கொண்டாந்து வீட்டை கட்டி இருக்கிறீங்க, ஒரு பாதுகாப்பு ஒரு ஏற்பாடு வேணாமா? ஒண்ணு நீங்க இந்த வீட்டுல இருக்கணும், இல்லாட்டி இன்னொரு நாய் இருக்கணும்னு. அவர் எதேச்சியா சொல்ற. நான் என்ன சொல்லணும், ரெண்டுல ஒண்ணு இருந்தா சர்த்தா, அது முடிஞ்சு போய் சில விஷயம். நீ என்ன, நீ நாய் இல்லாட்டி நான் சொன்னா அப்ப நான் என்ன நாயா? அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னா, இதான் உங்ககிட்ட ஒண்ணுமே பேசுறதில்ல, எது பேசினாலும் பிரச்சனையாக்குறது. கேஷுவலா ரெஃபர் பண்றா. இதை விட கொடுமை, ஆரம்பத்துல வாழ்க்கை ஆரம்பிக்கிறப்ப மனுஷனுக்கு என்ன வசதி இருந்தது? வீட்டுல ஃப்ரிட்ஜ் கிடையாது. வீட்டுல ஃப்ரிட்ஜ் கிடையாது. காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு வெளில போறான்னா ஒரு காஃபி வேணும். அதுக்காக முதல் நாளே பாலை எடுத்து தனியா வச்சிருப்பா, தண்ணிக்குள்ள வச்சிருப்பா. காலையில 4 மணிக்கு அந்த பால்ல காஃபி போட்டு கொண்டா அப்படி. இந்த நாய் என்னன்னா, எனக்கு முன்னாடி எந்திரிச்சு உட்காந்துக்கும். நான் காப்பி குடிச்சு அதுக்கும் ஆரம்பத்தில் நம்மளோட சமம்னு முடிவு பண்ணிடுச்சு இல்ல. நான் என்ன சாப்பிட்டாலும் அதுவும் சாப்பிடணும் வந்து பிடிவாதம் பண்ணு. நான் எந்திரிச்சு காப்பி குடிக்கிறது உட்கார்ந்து இருப்பேன். அது காப்பி அவ எடுத்துட்டு வரதுக்காக வந்தா அது முன்னாடி வந்து உட்காந்து வாழ வாழ இப்படி ஆட்டு. நான் என்ன நினைச்சேன், சரி இது ஏதோ வாழ ஆட்டுது, நாம குடிக்கிற காப்பியில கொஞ்சம் ஊத்துவோமே, இப்படி ஊத்த போனோம் பாருங்க. என் மனைவில கையை ஊத்தாதீங்க, அதுக்கு ஊத்தாதீங்க, ஏன்னா நேத்தைய பால், அதுக்கு உடம்பு கெட்டு போகும். இது நான் எப்படி எடுத்துக்கணும்? ஒரு மதர் தெரசா மாதிரி ஒரு கருணை உடைய ஒரு மாதா அப்படின்னு எடுத்துக்கணுமே ஒழிய, உடனே மறுபடியும் அப்போ நாய் குடிச்சா கெட்டு போகும், நான் குடிக்கலாமா? அது இது குடுக்கலாம். இது என்னன்னா, சில பேர் யாரு எது சொன்னாலும் வாழ்க்கையில பிரச்சனையை ஆக்கிறதுக்குனே இருக்கிறோம். முதலில் இந்த மன நோயிலிருந்து வெளியில் வாருங்கள். இப்ப நான் சொல்ல போற தேரி சாதாரணமான விஷயம் அல்ல. ஏதோ உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருமே உங்கள் எதிரிகள் என்றும், அவர்கள் உங்களை வீழ்த்துவதற்காகவே எப்போதும் காத்திருக்கிறார்கள், உங்களை அவமானப்படுத்துவதற்காகவே அவர்கள் பேசுகிறார்கள் என்றும் நீங்கள் நினைக்க தொடங்கினால் உங்களுக்குள் தாழ்வு மனப்பான்மை தோன்றிவிட்டது என்று அர்த்தம். நான் இன்றைக்கு கம்பீரமாக சொல்லுகிறேன், எந்த விதமான மனக்கலனமும் இல்லாமல் சொல்லுகிறேன். ஒருவேளை நான் வீழ்ச்சி அடையும்படியாக என்னை வீழ்த்தக்கூடிய ஒரு பேச்சாளனை கடவுளாலும் படைக்க முடியாது என்கிற தெளிவில் நான் இருக்கிறேன். காரணம், நான் அகங்காரத்தால் பேசவில்லை, ஆணவத்தால் பேசவில்லை. என்னை வீழ்த்தக்கூடிய ஒரு பேச்சாளனை கடவுள் படைக்க மாட்டார். காரணம், கடவுள் மண்ணில் செய்ய வேண்டிய வேலை அவர் சார்பில் நான் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே என்னை வீழ்த்துகிறவரை படைப்பதற்கு கடவுளுக்கு தைரியம் வராது. நம்மில் பலர் கற்பனை எதிரிகளோடு போராடுகிறார். ஒரு மருமகளுக்கு மாமியாருக்கு எங்க பிரச்சனை வருது? கற்பனை பண்ணிட்டாங்க, எதிரியா கற்பனை பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணாலும் அவ குத்த சொல்லுவா, நான் உட்கார்ந்தா குத்தம், நின்னா குத்தம், அவ அப்படித்தான் பேசுவா. எப்படி பிறப்பிலேயே பூனையும் எலியும் பகையா இருக்கு, மனுஷன் பிறப்பிலேயே பகையா இருக்கிறானா? அந்த எண்ணம் மனசுல அப்படியே உருவாயிடும். இயல்பிலேயே ஒரு எதிரியை கற்பனை பண்ணிக் கொள்கிறார்கள். அந்த எதிரியை பற்றியே எப்போதும் கவலைப்படுகிறார்கள். உங்கள் எதிரியை பற்றிய கற்பனையில இருந்து வெளியில் வாருங்கள். அந்த எதிரிகளை பற்றிய கற்பனைகளை நீங்கள் வளர்த்துக் கொண்டு விட்டால் நிஜமான போராட்டத்தில் தோற்று விடுவீர்கள். வாழ்க்கையில எது நிஜமான போராட்டம்? பணம் சம்பாதிப்பதா, புகழடைவதா, ஒரு இடத்தை பெறுவதா? இதுக்கு என்ன காரணம்? ஏன் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது மனிதனுக்குள்ளே? எதையாவது சாதிக்க வேண்டும், ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும்.
இப்ப மனிதனுக்காக போராடி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நீங்க பாருங்க, 1 கோடி சம்பாதிச்சவர் ஏன் இன்னும் சம்பாதிக்க நினைக்கிறாரு? 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சாச்சு, போறாதா? உட்காந்து சாப்பிடலாம், வசதியா இருக்கலாம், எல்லா சொத்தையும் ஒழுங்கா நிர்வாகம் பண்ணிக்கிட்டே இருந்தா போற, வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவர் ஏன் மேற்கொண்டு சம்பாதிக்கணும்? ராக்ஃபெல்லர் ஒரு முறை விமானத்துல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவரோட ஒரு இளைஞர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தார். அவர் கேட்டாரா, இன்னும் நீங்க எதுக்கு அலையறீங்க? உலகம் முழுக்க சுத்தி சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே நிறைய சம்பாரிச்சிட்டீங்களே, இன்னும் என்ன சம்பாதிக்க போறீங்க? அவர் சொல்றாரு, சரி, இந்த விமானம் கீழே இருந்து மேல வரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா? எப்பவுமே பிளைட் அது டேக் ஓவர் பண்றது ரொம்ப கஷ்டம், மேல வரத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டது. எல்லா என்ஜினையும் ஆன் பண்ணி எவ்வளவு சிரமப்பட்டு மேல தூக்குனாங்க தெரியுமா? ஆமா. இப்ப இந்த விமானம் சிரமம் இல்லாம பறக்குது இல்ல? ஆமா. இந்த விமானம் சிரமம் இல்லாம பறக்குதுன்னு சொல்லி விமானி என்ஜின் ஆஃப் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுன்னா அதேதான் என் கதை. சிரமப்பட்டு மேல வந்துட்டு என்ஜின் ஆஃப் பண்ணா கீழே விழுந்துருவேன், அதனால கடைசி வரைக்கும் என்ஜின் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், இதை நிறுத்த முடியாதுன்னா. இது வாழ்க்கையை பற்றிய ஒரு பார்வை. நீங்க மேல வரத்துக்கு கஷ்டப்பட்டீங்க, அப்புறம் மேல இருக்கிறத தக்க வைக்கிறதுக்கு கஷ்டப்படணும். எங்க அல்லது கீழே போயிடுவோமோ அப்படின்னு கீழே போக கூடாதுங்கிறதுக்காக அதே வேகம், அதே உழைப்பு, அதே போராடுதல் இருந்தே தீரவள். ரொம்ப பிலசாபிக்கலா யோசிச்சா இதெல்லாம் வேஸ்ட். நான் 2 சைடையும் பேசுறேன். ரொம்ப பிலசாபிக்கலா யோசிச்சா இதெல்லாம் வேஸ்ட். எதுக்கு சார் சம்பாதிக்கணும்? எதுக்கு சார் எல்லாத்தையும் வெட்டி முடிக்கணும்? ஒரு 8 வயசு பையன் ஈஸ்டர்ல உட்காந்து காலாட்டிட்டு இருக்கிறேன். அவங்க அப்பா போய் கேட்டாரு, என்னடா ஈஸ்டர்ல உட்காந்து காலாட்டுற? வேற எந்த சேர் இருந்தாலும் காலாட்டுவேன், இப்ப என்னங்கிற அறிவு இருக்கா உனக்கு? படிக்க வேண்டிய காலத்துல படிக்க மாட்டேங்கிறிய. படிச்சுட்டா என்ன வேலை கிடைக்கும்? வேலை கிடைச்சுட்டா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்புறம் புள்ள பெற்றுக்குவேன், அப்புறம் வேலைக்கு ரிட்டையர் ஆவேன். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஈஸ்டர்ல உட்காந்து காலாட்ட வேண்டியதுதான். அவன் சொன்னா, ஆனா இப்ப காலாட்டிட்டு இருக்கிறல்ல, இதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்புறமா காலாட்டுறதுன்னா முடியாது சார். இந்த கஷ்டத்துக்குள்ளலாம் போய் 8 வயசுல காலாட்டக்கூடாது, 70 வயசுல உட்கார்ந்து ஈஸ்டர்ல காலாட்டமே ஒழிய கடைசியா காலாட்ட போறன்னு இப்பவே காலாட்டிட்டு இருக்க முடியுமா? வாழ்க்கை என்பது நீங்கள் வகுத்துக் கொள்வது, வாழ்வது என்று தீர்மானித்து விட்டால் இந்த போராட்டத்துக்கு மனம் தயாராக இருக்க வேண்டும். எதுக்கு சம்பாதிக்கிறது, என்னத்துக்கு சம்பாதிக்கிறது யோசிச்சுக்கிட்டே இருந்தா முடிவு கிடையாது. சம்பாதிப்புன்னு தீர்மானம் பண்ணிட்டியா, சம்பாதிக்கிற வழிமுறையை பார். சம்பாத்திய வேண்டாம் தீர்மானம் பண்ணிட்டியா, மரியாதையா சன்னியாசம் போய் எங்க உட்காரணும் அங்க உட்காரு. இந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சன்னியாசம் பேசுறான் பாருங்க, அவனை விட ஆபத்தான ஆள் உலகத்துல கிடையவே கிடையாது. முதல்ல அவன் எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டணும். என்ன வாழ்க்கை சார், ஒண்ணு இல்ல, அப்புறம் என்ன வடை பஜ்ஜி போண்டா எதுக்கு திங்கிற? சும்மா புலம்பர். என்ன சார் லைஃப்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு கோடி கோடியா காலி பண்ணிட்டு இருக்கிறான். இந்த லைஃப்ல ஒண்ணுமே இல்லன்னு எங்களுக்கு தெரியும், பட்டணத்தாருக்கு தெரியும், தாய்மானவருக்கு தெரியும், அன்னைக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சு போச்சுன்னா வெளியில போ, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பிலாசபி பேசிட்டு கழுத்தா இருக்காது. ஐ எம் வெரி பிராக்டிக்கல். வாழ்க்கையில 2 கூறு இருக்குதுங்க. நீங்கள் வாழ்வில் உள்ளே ஜெயிக்க விரும்புகிறீர்களா, வாழ்வில் உள்ளே ஜெயிக்க விரும்புகிறீர்களா, இல்லை வாழ்க்கையை ஜெயிக்க விரும்புகிறீர்களா? வேற. வாழ்க்கையை ஜெயித்து வெளியில போறதுங்கிறது வேற, வாழ்க்கையில் ஜெயிப்பது வேறு, வாழ்க்கையை ஜெயிப்பது வேறு. நீங்கள் எந்த கட்சி என்று முடிவு செய்யுங்கள். வாழ்க்கையை ஜெயிக்க போகிறீர்களா, இல்லை என்றால் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீர்களா? இந்த முடிவுக்கே வராதவர் பாருங்க, இவன் பயங்கர குழப்பவாதி, இவன் தான் எல்லா சிக்கலுக்கும் காரணம். சார் அங்க சுகீஷன் பேசுறாரு, நீங்க போவீங்களா? போவேன். ஏன் ஒரு மாதிரியா சொல்றீங்க? முடிஞ்சா போவேன். அப்போ போக மாட்டீங்களா? சொல்ல முடியாது, யாராவது கூட்டிட்டு போயிட்டா போயிடுவேன். சார் நீங்க போலேன்னா ஒரு ஹெல்ப் பண்ணு, என்ன எங்க வீட்டுக்கு கீ உங்ககிட்ட கொடுத்துட்டு போவேன், என் பையன் வருவான், அந்த கீயை கொடுங்க. அப்படி சொல்ல முடியாது, நான் போனா போயிடுவேன். அப்ப நீங்க போனீங்கன்னா ஒரு காரியம் பண்ணுங்களேன், என்னன்னா அங்க ஒரு சீட் போட்டு வைங்க, நான் வர வேண்டி இருக்கும். அப்படி சொல்ல முடியாது, வீட்லயே இருந்தாலும் இருப்பேன். அதாவது இவன் போறேன்னு இன்னும் முடிவு பண்ணல, போலேன்னு இன்னும் முடிவு பண்ணல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிற? ஒரு டெசிஷன் எடுப்பா, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முடிவு எடு. முடிவுகள் உங்கள் தலையில் மீது வந்து உட்காருகிற வரை காத்திருக்காதீர்கள். முடிவுகளை நீங்கள் எடுக்க பழகுங்கள். முடிவுகள் தானாக வராது, நீங்களே முடிவுகளை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். அப்போதுதான் வெற்றி உங்களை தேடி வரும். வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் ஏன் போராடுகிறோம்? இந்த உந்துதல் சக்தி எங்கிருந்து வந்தது? நான் சயின்ஸ் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. இது ஓட்டப்பந்தயம் சார்.